ஒரு முறை அந்த ஜேர்னலிஸ்ட் பேரை சொல்ல விரும்பல, அவங்க ஒரு பெரிய பொறுப்பில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்த மாட்டாங்க. எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பாங்கன்றது ஜெயலலிதாவுக்கே தெரியாது. திடீர்னு டெல்லிக்கு போகிறாங்க, விமான நிலையத்துக்கு போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்கன்னா டக்குன்னு காரை நிறுத்தி 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. அந்த 2 நிமிஷத்துக்காக எப்போவுமே டிவி சேனல்ஸ் டியூட்டி போட்டுட்டு அங்கே போயஸ் கார்டன் வாசலில் காத்திருப்பாங்க. அதுவும் குறிப்பாக 98 காலத்தில் எல்லாம் அப்போது பணியாற்றிய பத்திரிகையாளர்கள், நான் அந்த போயஸ் தோட்டத்தின் பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடந்த நாட்கள் தான் அதிகம். ஏன்னா எப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுப்பாங்க என்று இந்தியாவே காத்திருந்தது. அப்போது அந்த சமயத்தை ஒட்டித்தான் என்று நினைக்கிறேன். அப்போது ஜெயலலிதாவுக்கு எஸ்பிஜி இருந்தது என்று நினைவு. கூட்டமாக போய் எல்லாரும் ஜெயலலிதா கிட்ட மைக்கு போடுறாங்க, பக்கத்தில் பாதுகாவலர்கள் இருக்காங்க. விமன் ஜேர்னலிஸ்ட்டு, இங்கிலீஷ் சேனலு விமன் ஜேர்னலிஸ்ட்டும் போயிட்டு மைக்கு போடுறாங்க. போட்டு முடிக்கும் போது எவனோ ஒருத்தன் அந்த ஜேர்னலிஸ்ட்டை மொலஸ்ட் பண்ணிட்டான். அந்த ஜேர்னலிஸ்ட்டு நில குலைஞ்சு போய் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி அழுது, அது ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும்தான் அது தெரியுது, புரியுதா? அவங்க போய் ஒரு அஃபிஷியலாக புகாராக அதை பதிவு செய்யவில்லை, எங்கேயுமே அது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகல. ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும் அது பரவுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லி புகார் எழுப்புறாங்க, பரவுது. ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ஷி ஆர்டர்ட் என்கொயரி. 20 பேர் அந்த டீமில், சிஎம் ப்ரொடெக்ஷன் டீமில் 20 பேர். யார் என்ன நடவடிக்கை எடுப்பா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருட்டு. 20 பேரையும் 20 திசைக்கு அனுப்பிச்சாங்க. மணிமுத்தாறு பட்டாலியன், பழனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஆவடி அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த அறச்சீற்றம் தானே சார் அதுக்கு காரணம்? போவோம், எப்படா பண்ணீங்க? ஆனால் இவங்க ஊபிஐ போய் பார், மகாராஷ்டிராவை போய் பார், நார்த் இந்தியாவை போய் பார் அப்படின்றாங்க. 11 o'clock அந்த பொண்ணு ஏன் போச்சுன்றாங்க, புதருக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க, இருட்டுக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க. இதெல்லாம் என்ன வாதம்?